வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உலக அளவில் பேசப்படுற கோவிஷீல்டு பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவிட்-19 பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பர் எண்டில் ஸ்டார்ட் ஆகி உலக அளவில் பரவ ஆரம்பிச்சதுங்க. அப்போது உயிர் பலி எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பல ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் லண்டனில் இருக்கிற ஆஸ்ட்ரோஜெனிகா அந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆஸ்ட்ரோஜெனிகா நிறுவனம் கண்டுபிடிச்ச வேக்சினேஷன் தான் இந்திய அளவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தா SII சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இந்திய அளவில் மார்க்கெட் பண்ணாங்க. அந்த 2 டோஸு தான் நம்ம எல்லாருமே போட்டுக்கிட்டோம். ஸோ கோவிஷீல்டு போட்டுக்கிட்ட பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு சைடு எஃபெக்ட் வருது அப்படின்ட்டு, மூச்சு திணறல் ஏற்படுது, பிளட் கிளாட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதே மாதிரி தாங்க யூகேவை சேர்ந்த ஜெமிஸ்காட் அப்படிங்கிறவரும் வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா 10 days ஆஃப்டர் என்ன இருக்குன்னா மூல சம்பந்தமான இஷ்யூவை வந்திருக்கு. அது இல்லாமல் பிளட் கிளாட்டும் ஆயிருக்குங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நான் நார்மலாக ஹெல்த்தியாக தான் இருந்தேன். ஸோ ஆஃப்டர் வேக்சினேஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை தொடர்ந்து அவர் UK ஹைகோர்ட்டில் வழக்கும் தொடர்றாரு. அவர் மட்டும் இல்லைங்க, நிறையா பேர் வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து UK ஹைகோர்ட்டும் ஆஸ்ட்ரோஜெனிகா நிறுவனத்துக்கிட்ட விசாரணையை ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி லீகல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டாக தான் லீகல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயம் இப்போ மறுபடியும் உலக அளவில் பேசப்படுது. பொதுவாகவே ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 9 to 15 years ஆகுங்க. அப்படி இருக்கிறப்போ ஸோ கோவிஷீல்டு மட்டும் எப்படி 1.5 years கண்டுபிடிச்சாங்க. அது இல்லாமல் ஆராய்ச்சியாளர்களாக பல சோதனைகளை மேற்கொண்டு தான் நம்மளுக்கு எந்த ஒரு தடுப்பு மருந்தாக இருந்தாலுமே வெளியிடுவாங்க. ஸோ கோவிஷீல்டு மட்டும் நம்மளுக்கு 1.5 years கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்ம அப்போ இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ரோஜெனிகா நிறுவனம் சொல்ல வராங்க. என்னென்னா அது என்னென்னா TTS முறை. TTSனால் வேற ஒன்றும் இல்லைங்க, த்ரம்பாசிஸ் அப்படின்னா பிளட் கிளாட், த்ரம்போசைட்டோஃபோனியா, லோ பிளேட்லெட்ஸ் கவுண்ட். அதாவது பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, பிளட் கிளாட் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ரேர் கேஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ரேர் காஸில் சொல்லியிருக்கிறாங்க. நோட் திஸ் பாயிண்ட்டுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ரேர் காஸ் இவங்க லீகல் டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் அந்த கோவிஷீல்டு 2 டோஸ் போட்டிருக்கிறோம், நம்மளுக்கு ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம போட்டு 3 years ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டு 10 days கழித்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நம்ம போட்டு 3 years ஆயிடுச்சு. ஸோ பயப்பட வேணாம், டோன்ட் பேனிக். நம்ம தடுப்பு மருந்து போட்டனால தான் நம்ம இந்த அளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கிறோம். டோன்ட் பேனிக். நலமோடு இருப்போம், நலமோடு வாழ்வோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.